ஹாய் ஆல், மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? அத்தானுக்கு ஆஃபீஸ். ஸோ வந்துட்டு கடகடன்னு எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு மெனு என்ன அப்படின்னா தோசை, தக்காளி சட்னி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு வந்துட்டு வெண்டிக்காய் புளி குழம்பும் அதுக்கப்புறம் முட்டைகோசும் பொரிச்சு அனுப்பிடலாம் அப்படின்ட்டு தான். நான் வந்துட்டு எப்படின்னா ஒரு நாள் வெரைட்டி ரைஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு குழம்பு பொரியல் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு. ஏன்னா தொடர்ந்து குழம்பு பொரியல் அப்படின்னு கொடுத்து விட்டாலும் போர் அடிக்கும், இல்லை தொடர்ந்து வெரைட்டி ரைஸ்னாலும் போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணுவேன். நமக்கு இந்த புளிப்பா காரசாரமாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் புளிக்குழம்பு அப்படின்னா சொல்லிக்கவே வேணாம். அதில் வந்துட்டு வெண்டிக்காய் புளிக்குழம்பு மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். இந்த தடவை வந்துட்டு பர்பிள் கலர் முட்டைக்கோஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்துட்டு ஒயிட்டை விட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதை எப்படி ஈஸியான இருக்கிறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு மினி விளாக்ல சொல்லியிருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்க வேணும்னா. முட்டைக்கோஸ் வந்து அத்தானுக்கு தேங்காய் இல்லாமல் அப்புறம் எனக்கு வந்துட்டு பொரிச்சிட்டு தேங்காய் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு முட்டை தோசை, சக்கரை தோசை போட்டு அதையுமே பேக் பண்ணிட்டேன். தக்காளி சட்னி வச்சுட்டேன். லஞ்சுக்கு முட்டைக்கோஸ் பொரியல், சாதம், வெண்டிக்காய் புளி குழம்பு தான் பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம்லாம் போட்டு மோர் கலக்கி கொடுத்தேன். அது கூட வந்துட்டு ஆரஞ்சு. இதோட கடை சாத்திக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.